சம்பா ரவை, வெங்காயம், வத்தல், கடுகு, உளுந்து, பயிறு எல்லாம் போட்டு அண்டிப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து கீரைப்பொடியெல்லாம் போட்டு சம்பா ரவை. அதுக்கு சேலட். இந்த சைனீஸ் சாப்பாடு, ஆனால் இது இந்திய சாப்பாடு. அங்கேயும் இந்த மாதிரி ஏதோ கிண்டுறாள், அது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. நூடுல்ஸ், நூடுல்ஸுக்கு பதிலாக இது ரொம்ப நல்லா அரிசி கோதுமை சம்மந்தப்பட்டதில்ல. சேலட். இது என்னது, மாம்பழம், தக்காளி பழம், குடமிளகாய், அதுக்கப்புறம் பெப்பரு, சின்ன சின்ன ஆரஞ்சு பழம் எல்லாம் போட்டு உப்பு போட்டு இது பரட்டி வச்சுக்கிறேன். இது நல்லா திங்க நல்லா வைக்கும். பச்சை காய்கறி திண்டாக்கில் வைக்கும், இது மாதிரி டேஸ்ட்டாக வைக்கும். இது ஜூஸ் போட நெல்லிக்காய், பீட்ரூட், உப்பு, சீனி, கொஞ்சமாக ஒரு பாதி எலுமிச்சை பழம் ஊற்றிக்கிறேன். நல்லா வைக்கும். அது ஜூஸுக்கு போடையில் வச்சுக்கிறேன். இது இதுவும் சைனீஸ். இது தான் நண்டு, இறால் துப்பாரம் பண்ணி வச்சுட்டேன். மீன் எல்லாம் போட்டு செய்கிறது. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு போடுற இந்த காய்கறிகள், இது பசலிக்கீரை. அங்கே உள்ள கீரை நமக்கு எங்கே போவோம். வெங்காயம், கேப்சிகம், குடமிளகாய், சின்ன வெங்காயம், அப்படி பல்லாரி போடுவோம். நம்ம சின்ன வெங்காயம் போடணும், அது இன்னும் குவாலிட்டி. அதுக்குமே கொஞ்சமாக சோயா சாஸு, உப்பு உரப்புக்கு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு கொஞ்சமாக ஊற்றணும். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டேன். அது பாட்டில் கொதிக்கும். பாருங்கள் எப்படி இருக்கிறேன்ட்டு. நண்டு, மீன், இறால் கையோட பயமாக்கி சாக்கடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். இது உடலுக்கு ஃபிட்டாக உள்ள சாமான், டேஸ்ட்டாகவும் வைக்கும். கேப்சிகம், குடமிளகாயில் நீட்ட மிளகா, ஒரு குத்து கீரை, இந்த இது சிலைக்கீரை, அது அப்படி ஓரமாக வச்சிடும். அது வாட்டில் வந்துக்கிட்டு கிடக்கு. இல்லை ஓரமாக தான் வைக்கணும். அந்த சிஸ்டம் அப்படி தான். சுட்டு போட சோயா சாஸ் நிறைய ஊற்றக்கூடாது, உப்பு கச்சி கிடக்கும். சுட்டு போட அந்த மனம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ். இவ்வளோந்தாம்மா இதுக்கு. இது அப்படியே நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நண்டு, இறால், சின்ன மீன், கீரை, சின்ன வெங்காயம், தக்காளி பழம், உப்புக்கு தான் இது போட்டிக்கிறோம். எனது சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் இடிச்சிக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா எலுமிச்சப்பழமும் ஊற்றிக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழம் கறந்தோட வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் பெப்பர் போட்டேன் உரப்புக்கு. எலுமிச்சை கொட்டையில் வைக்கிற பாருங்கள். எலுமிச்சப்பழமும் கொஞ்சம் ஊற்றி, அப்போ தான் புளிப்பு வைக்கும், உரப்பு, உப்பு எல்லாம் வைக்கும். இது ஒரு 10-15 நிமிஷத்தில் கொதிச்சிடும். இது சேலடு, கட்டி ஆகாரம். சோறாகவும் வச்சுக்கிடலாம், நூடுல்ஸும் வச்சுக்கிடலாம், சம்பா ரவையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு கிண்டிக்கிறோமா கட்டி ஆகிறதுக்கு. இது ஜூஸ். இதை அடிக்கணும். எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் டிஃப்ரெண்ட்ஸான உணவுகள்லாம் தின்னு பாருங்கள். இது பேர் சைனீஸ் ஃபுட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும்.